சாப்பாட்டு அறைக்கு கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். சாப்பாட்டு கூடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த சொற்றொடரில் சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா இந்த சொற்றொடரில் அவங்க வந்து அதே மிஷின் கன்னு அதே ஆயுதங்களை கொண்டு வரணும் அப்படின்னு அர்த்தம் உண்டா? இந்த சொற்றொடரில் ஆயுதங்களை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ வந்து இராணுவ வீரர்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொற்றொடர் சொல்லும் பொழுது எல்லா சூழ்நிலையிலையும் ஆயுதங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த அர்த்தம் வந்து வரதில்லை. போர்க்களத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ளே ஆயுதங்களையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. ஆனால் சாப்பாட்டு அடை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அந்த இந்த சொற்றொடரில் வந்து ஆயுதங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறவங்க தான் எதிர்பார்க்கறதே இல்லை. அதே மாதிரி ஜீவ கோஸ்வாமி சொல்கிறார். ஸோ அதனால் வெறும் அனுகூல்ய கிருஷ்ண பக்தி அப்படின்னு சொன்னோன்னா இந்த அனுஷீலனம் அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள அந்த நுணுக்கமான அர்த்தங்கள் எல்லாம் அதுக்குள்ளே அடங்காது. அனுஷீலனம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தங்களையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஷீல அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? செயல்கள், திரும்ப திரும்ப செய்யப்படும் செயல்கள். இந்த 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 அர்த்தங்கள்லாம் அந்த அனுஷீலனம் அப்படிங்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்தலைன்னா அதெல்லாம் வந்து வெறும் அனுகூல்ய பக்தி அதன் மூலமாக அதுக்குள்ளே அடங்காது. அதனால தான் ரூப கோஸ்வாமி அனுஷீலனம் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து உபயோகப்படுத்தி இருக்கின்றார். ஏன்னா அது உபயோகப்படுத்தலைன்னா சில அர்த்தங்கள் வந்து தூய பக்தியினுடைய இலக்கணத்தில் உள்ள சில நுணுக்கமான அர்த்தங்களை வந்து புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் அந்த வார்த்தையும் தெளிவாக உபயோகப்படுத்தியுள்ளார். அதுக்கு அடுத்த கருத்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஒவ்வொரு சொற்றொடர்லையும் பார்க்கும் பொழுது அந்த வினைச்சொல் இருக்க வேண்டும். அந்த வினைச்சொல் இல்லைன்னா அந்த அந்த சொற்றொடரினுடைய அர்த்தத்தை வந்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் உள்ள வினைச்சொல் என்னென்னா ஷீலனம் அப்படிங்கிற வார்த்தை தான் வினைச்சொல். அந்த ஷீலனம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த தூய பக்தியினுடைய இலக்கணத்தை வந்து நம்ம அந்த இலக்கணத்தில் உள்ள நுணுக்கமான அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதனால் வெறும் அனுகூல்ய பக்தி அப்படின்னு சொன்னோன்னா அனுஷீலனம் அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள அந்த நுணுக்கமான விஷயங்கள் வந்து அது ஸ்பஷ்டமாக தெரியாது, தெளிவாக தெரியாது. அதனால தான் ரூப கோஸ்வாமி அனுஷீலனம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியுள்ளார். அதனால் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஏன் ரூப கோஸ்வாமி உபயோகப்படுத்தின ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. ஒரு வார்த்தை கூட அவர் வந்து யோசிக்காமல் வந்து இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலை. ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஆராய்ந்து உபயோகப்படுத்தி இருக்கின்ற. இதுலேயும் வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி ஒரு கருத்து சொல்கிறார். இந்த அனுகூல்ய அப்படிங்கிற வார்த்தை இல்லைன்னா ஹிரண்யகசிபு, சிசுபாலன், கம்சர் அவர்கள் போன்ற செயல்களும் பக்திக்குள்ளே அடங்கிவிடும். ஏன்னா அவர்கள் வந்து கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் கிருஷ்ணரோட சண்டை போடல. ஆனால் அவங்க போட்ட சண்டை வந்து கிருஷ்ணருக்கு யுத்த வீரிய ரசத்தை, இதனுடைய அனுபவத்தை கொடுத்து கிருஷ்ணருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. கிருஷ்ணர் ஒரு தகுந்த நபர் கூட ஒரு சண்டை போட விரும்பினார், ஒரு வீரிய ரசத்தினுடைய அனுபவத்தை பெற விரும்பினார். அந்த ஹிரண்யகசிபு, சிசுபாலன், ராவணன் போட்ட சண்டைகள்லாம் பகவானுக்கு வந்து ஆனந்தத்தை கொடுத்தது. ஆனால் அவர்கள் பக்தர்களாக ஆக மாட்டார்கள். ஏன்னா அனுகூலமான பாவனம் இல்லை, கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. யசோதா கிருஷ்ணருக்கு பால் ஊட்டி கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணரை விட்டு அடுப்பறையில் உள்ள பாலை வந்து கவனிப்பதற்காக போனாங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் கோபித்து கொண்டு அந்த இடத்துலேருந்து எழுந்து போய் அந்த பானையை உடைக்கிறார். அப்போ கிருஷ்ணர் கோபமடைந்தார் அப்படின்னு அதற்காக யசோதா வந்து பக்தர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா?
யசோதா கிருஷ்ணருடைய தூய பக்தர். ஏன்னா யசோதா கிருஷ்ணரை விட்டு விட்டு அடுப்பறைக்கு போய் அந்த பாலை கவனிப்பதற்கான நோக்கம் என்ன? அந்த பாலும் கிருஷ்ணருடைய சேவைக்காக இருக்கின்றது. கிருஷ்ண சம்பந்தி அனுஷீலனம். அந்த பால் கிருஷ்ணருடைய பக்தர். நான் விருந்தாவனத்தில் எந்த ஒரு பொருளுக்கும், எல்லா பொருளுக்கும் உயிர் உண்டு. அந்த பால் நினைத்து கொண்டிருந்தது, கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சி அந்த பால் பொங்க ஆரம்பித்து தற்கொலை பண்ணுறதுக்காக பொங்க ஆரம்பித்தது. ஏன்னா யசோதா கிருஷ்ணருக்கு பால் ஊட்டி கொண்டே இருப்பார்கள். யசோதாவுக்கு அளவற்ற அன்பு இருக்குது. கிருஷ்ணருக்கு யசோதாவினுடைய பாலை குடிப்பதற்கான அளவற்ற கெப்பாசிட்டியும் இருக்குது. அப்போ யசோதா கிருஷ்ணருக்கு இந்த பால் ஊட்டும் லீலை நடந்து கொண்டே இருக்கும். இது முடிவே இருக்காது. அப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கு சேவை கிடைக்க போகிறதே கிடையாது அப்படின்னு நினச்சி தற்கொலை பண்ண முடிவு செய்து அந்த பால் பொங்க ஆரம்பித்தது. அப்போ யசோதா அந்த பக்தருக்கு போய் சேவை செய்கிறாங்க. அந்த பக்தருக்கு செய்கிற சேவை கிருஷ்ணருடைய சேவையை விட்டாலும் கிருஷ்ணருடைய சேவையை விட உயர்ந்த சேவையை செஞ்சுருக்காங்க. கிருஷ்ணர் கோபம் அடைஞ்சார், ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா கிருஷ்ணனுடைய சேவையை விட உயர்ந்த சேவையை செஞ்சுருக்காங்க. அப்போ யசோதாவை வெறும் கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது அப்படின்னு நினச்சோன்னா யசோதா பக்தராக மாட்டாங்க. கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக அந்த நோக்கத்துடன் செய்யப்படும் செயல். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது யசோதா பக்தர், ஹிரண்யகசிபு பக்தர் கிடையாது. அதனால் அணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம் அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அணு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அணுஷீலனம், அணு அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? முன்னாடியே சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப செய்வது. அணு இதி பதம் ச அணுகூல்யே ஜாத்தே முகுரேவ ஷீலனம். திரும்ப திரும்ப பக்தியை செய்வது, அன்றாடம் செய்வது. சில சமயம் சில பேர் வருஷத்தில் ஜென்மாஷ்டமிக்கு மட்டும் தரிசனத்துக்கு வராங்க. அட்லீஸ்ட் அந்த சமயத்தில் வராங்க, நம்ம பாராட்டலாம். ஆனால் பக்தி திரும்ப திரும்ப நிரந்தரமாக செய்ய வேண்டிய விஷயம். ஸோ அதனால் இந்த ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம் உத்தம பக்தியினுடைய ஸ்வரூப லக்ஷணம். ஸ்வரூப லக்ஷணம். இங்கே அதுக்கப்புறம் ரூப கோஸ்வாமி தடஸ்த லக்ஷணத்தை பற்றி சொல்கிறார். ஸோ 2 தடஸ்த லக்ஷணம், அந்யாபிலாஷிதா சூன்யம் மற்றும் ஞான கர்மாதி அனாவிருத்தம். ஸோ பக்தியினுடைய தூய பக்தியை நிரூபிப்பதற்காக அந்த ஸ்வரூப லக்ஷணத்தோடு சேர்த்து தடஸ்த லக்ஷணத்தையும் சொல்லியுள்ளார். அந்த தடஸ்த லட்சணத்தினால தான் உத்தம பக்தி ஆகின்றது, தூய பக்தி ஆகின்றது. வெறும் ஸ்வரூப லட்சணம் மட்டும் இருந்ததுன்னா அது பக்தி. ஆனால் தூய பக்தி ஆகிறதுக்கு அந்த தடஸ்த லட்சணமும் வேண்டும். இங்க அந்நிய அபிலாஷிதா சூன்யம். ஸோ அபிலாஷன ஆசைகள், சூன்யம்னா இருக்காமல் இருப்பது. அந்நிய அப்படின்னா மற்ற ஆசைகள் இருக்காமல் இருப்பது. மற்ற ஆசைகள்னா ஒவ்வொரு தலைமுறையிலையும் பல ஆசைகள் புது புது ஆசைகள் சமுதாயத்தில் வந்து கொண்டு இருக்கு. 25 வருஷம் முன்னாடி அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை பெரும்பாலும் பேர்கிட்ட இல்லை. நான் அந்த சமயத்தை ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதிகம் பேர் உபயோகிக்கல, ஒரு 30 வருஷம் முன்னாடி. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கும் வேண்டும் அப்படிங்கிற ஆசை ஒரு 10 வருஷம் முன்னாடி, 15 வருஷம் முன்னாடி இந்த ஆசைகள் வர ஆரம்பிச்சது. அதுலேயும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் சில புது புது ஆசைகள் வந்து கொண்டு இருக்கின்றன.
அப்போ மற்ற ஆசைகள் இல்லாமல் இருப்பது அப்படின்னு சொல்லி மற்ற ஆசைகளினுடைய லிஸ்ட்டை போட்டோன்னா அது வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஆசைகள், இன்னொரு 25 வருஷம் கழித்து இந்த ஆசைகள் இல்லாமல் இருப்பது அப்படின்னு ஆசைகளினுடைய லிஸ்ட்டை வந்து அதிகரித்து கொண்டு இருக்கணும். அதனால் விஜய கோஸ்வாமி என்ன அர்த்தம் கொடுக்குறார்? அத்திர அந்நிய இத்தி பக்தி பக்தியேக அபிலாஷேன யுக்தம் இத்தியர்த்தக. என்ன அர்த்தம்னா, பக்தியோடு சம்பந்தப்படாத மற்ற ஆசைகள் இல்லாமல் இருப்பது அப்படின்னு சொல்ற. ஸோ அதன் மூலமாக இதனுடைய அர்த்தத்தை வந்து எல்லா தலைமுறைகளுக்கும் பொருத்தமான அர்த்தம் கொடுத்துட்ற. பக்தியோடு சம்பந்தப்படாத மற்ற ஆசைகள் இல்லாமல் இருப்பது அப்படின்னா பக்தியோடு சம்பந்தப்பட்ட ஆசைகள் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்த கருத்து சொல்றார், ஞான கர்மாதி அனாவிருத்தம். ஞான கர்மாதி அனாவிருத்தம் இது வந்து இரண்டாவது தடஸ்த லட்சணம். இதில் முதல்ல ஞானம் அப்படிங்கிற வார்த்தை எடுக்கும் பொழுது, ஞானம் அத்திர நிர்பேத பிரம்மானுசந்தானம். இது என்ன அர்த்தம்னா, உருவமற்ற பிரம்மத்தை பற்றி சாஸ்திரங்களையும் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் பரம்பொருளுக்கு 3 நிலை இருக்குது. உருவமற்ற பிரம்மஸ்வரூபம், பரமாத்மா மற்றும் பகவான். இந்த 3 நிலைகளையும் பற்றியும் உபநிஷத்துக்களில் சாஸ்திரங்களில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த உருவமற்ற பிரம்மத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை வந்து ரொம்ப ஆராய்ந்து படிக்க விரும்பினார்னா அதனால் அவருடைய பக்தி வந்து ஞானத்தினால மறைக்கப்படும். ஸோ உருவமற்ற பிரம்மத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ள சில வாக்கியங்கள், தத்துவமசி, சோகம், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. ஸோ ஞான மார்க்கத்தை பயிற்சி செய்கின்ற நபர்கள் வந்து இந்த உருவமற்ற பிரம்மத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ள வாக்கியங்களே திரும்ப திரும்ப ஆராய்ந்து அதை படித்து கொண்டு இருப்பார்கள். ஸோ அது வந்து தூய பக்தியை வந்து மறைத்து விடும். அதனால் ஞான கர்மாதி அனாவிருத்தம், ஞானம் அப்படிங்கிற வார்த்தை வந்து குறிப்பாக உருவமற்ற பிரம்மத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ள வாக்கியங்கள், அதை வந்து பிரம்ம அனுசந்தானம், அதை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி படிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அது வந்து தூய பக்தியை மறைத்து விடும். இந்த ஞானம் அப்படிங்கிற வார்த்தை வந்து பக்தி பாதையோடு சம்பந்தப்பட்ட அந்த ஞானத்தை குறிக்கவில்லை. நது பஜனீய தத்துவ அனுசந்தானம் அபி. பக்தி தத்துவத்தை பற்றி புரிந்து கொள்வதற்காக பல வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வந்து பல சாஸ்திரங்களை நமக்கு வந்து அருளி செய்திருக்கின்றார்கள். விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் மாதுரிய கதம்பினி அப்படிங்கிற புஸ்தகங்களை கொடுத்துள்ளார். ஹரிநாம் சிந்தாமணி அப்படிங்கிற புஸ்தகம், ஷட் சந்தர்ப்பங்கள் அப்படின்னு பல புஸ்தகங்கள். பக்தி தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக பல புஸ்தகங்கள், பக்தி தத்துவ விவேக, தசமூல தத்துவ. இந்த மாதிரி நம்மளுடைய ஆச்சாரியர்கள் வந்து பக்தியை சொல்லிக் கொடுக்கறதுக்காக பல புஸ்தகங்களே எழுதி கொடுத்துருக்காங்க. அதை பற்றியான ஞானத்தை வந்து இந்த ஸ்லோகத்தில் ஞானம் அப்படிங்கிற வார்த்தை மூலமாக குறிக்கப்படல. ஏன்னா பக்தியோடு சம்பந்தப்பட்ட ஞானம் வந்து அது அவசியமானது. தஸ்ய அவசிய அபேக்ஷணீயத்வாத். பக்தியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எவ்வளவு நம்ம அதிகம் புரிந்து கொள்கிறோமோ அது வந்து பக்தியில் முன்னேறுவதற்கு நம்ம உறுதுணையாக இருக்கின்றது. கிருஷ்ணருடைய லீலைகள் அதை பற்றிலாம் நம்ம அதிகம் கேட்கும் பொழுது அது பக்தியில் முன்னேறுவதற்கு வந்து அது வந்து ஞானமாகிறது. அது பக்தியில் முன்னேறுவதற்கு வந்து உதவுகின்றது. அதனால் ஞான கர்மாதி அனாவரத்தில் ஞானம் அப்படிங்கிற வார்த்தை வந்து குறிப்பாக அந்த உருவமற்ற பிரம்மத்தை பற்றி நம்ம திரும்ப திரும்ப ஆலோசிப்பது, ஆராய்வது, அதை வந்து தவிர்க்க வேண்டும். ஏன்னா அது வந்து தூய பக்தியை மறைத்து விடும் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு கருத்து பிரபுபாதருடைய சிஷ்யர் சிவராம் மகாராஜ் அவர் வந்து சொல்கிறார். இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாருன்னா,
நம்ம பக்தி புஸ்தகங்களை படிக்கும் பொழுதும் நம்ம இப்படி நினைத்தோன்னா, நான் இந்த பக்தரை விட நான் அதிகம் படித்திருக்கின்றேன், அதனால் இந்த பக்தரை விட நான் உயர்ந்தவன் அப்படின்னு நினச்சோன்னா, அப்படிப்பட்ட எண்ணம் அந்த தூய பக்தியை மறைக்கின்றது அப்படின்னு அர்த்தம். அதனால் நான் இந்த பக்தரை விட நான் அதிகம் பாகவதம் படித்துள்ளேன், இவ்வளோ முறை படித்துள்ளேன், இந்த புத்தகங்கள்லாம் படித்துள்ளேன், அதனால் நான் உயர்ந்தவன் அப்படின்னு நினச்சோன்னா அப்போ அந்த தூய பக்தி மறைக்கப்படுகின்றது அப்படின்னு அர்த்தம். அல்லது ஒருத்தர் பாகவதம் படிக்கிறார், ஆனால் அந்த சமயத்தில் ஒரு அவசர ஒரு முக்கியமான ஒரு சேவைக்கான தேவை இருக்கின்றது. ஆனால் அந்த சமயத்தில் அவர் அந்த சேவையை தவிர்க்கின்றார். நான் பாகவதம் படித்து கொண்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒரு முக்கியமான ஒரு அவசியமான சேவை இருக்கின்றது, அதை தவிர்த்து விட்டு நான் வெறும் புஸ்தகம் மட்டும் படிப்பேன் அப்படின்னு நினச்சார்னா அப்பையும் அவர் பக்தி புஸ்தகத்தை படித்தாலும் அப்போ அந்த அவருடைய பக்தி அதனால் மறைக்கப்படுகின்றது அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் ரோட்டில் போயிட்டுருக்கார், 2 பேர் போயிட்டுருக்காங்க. திடீர்னு அந்த ரோட்டில் ஒரு விபத்து நடக்கின்றது. அவங்களுக்கு அடுத்த நாள் பரீட்சை. அந்த 2 நண்பர்கள் போயிட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு விபத்து நடக்கின்றது. அப்போ அந்த விபத்தில் ஒருத்தர் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கார். அப்போ ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் பார்க்குறார், இவரை நான் இப்போ போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தேன்னா இப்போ நாளைக்கு பரீட்சை இருக்குது, அதை நான் நிறையா படிக்கணும், இவரெல்லாம் இப்போ என்னால் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு திசையில் போய்ட்றார். ஆனால் இன்னொரு மாணவர், அவருக்கும் படிக்க வேண்டியிருக்கு, அடுத்த நாள் பரீட்சை, ஆனால் இவர் அவசர சூழ்நிலையில் இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு அவரை போய் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து வைக்கிறார். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் பக்தி புத்தகத்தில் படிச்சுட்டு இருந்தாலும் ஒரு அவசர சூழ்நிலையில் ஒரு முக்கியமான சேவை இருக்கும் பொழுது அந்த சேவையை தவிர்த்து விட்டு வெறும் புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு இருந்தார்னா அப்போ அந்த அவருடைய பக்தி ஞானத்தினால் மறைக்கப்படுகின்றது அப்படின்னு அர்த்தம். அதனால் ஞான கர்மாதி அனாவிருத்தம். ஆனால் ஸோ இந்த ஞான கர்மாதி அனாவிரத்தில் குறிப்பாக ஞானம் உருவமற்ற பிரம்மத்தை குறிக்கின்றது, உருவத்தை பற்றியான ஞானம். பக்தியை பற்றியான ஞானத்தை அது அவசியம். ஆனால் அதே சமயத்தில் அந்த பக்தியை பற்றியான பக்தி புத்தகங்களை படிக்கும் பொழுது நம்ம கர்வம் இல்லாமல் இருக்கிறதே நம்ம கவனமாக பார்க்கணும். மற்ற பக்தர்களுடைய நான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கக்கூடாது, அல்லது சில முக்கியமான சேவைகளை தவிர்த்து விட்டு வரும் புஸ்தகத்தை மட்டுமே படித்துக்கொண்டு அப்படி இருக்கக்கூடாது. கர்மாதி அனாவிருத்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜீவகோஸ்வாமி சொல்றார், கர்மச்ச அத்திர ஸ்மிருத்யாதி உக்தம் நித்திய நைமித்திகாதி நது பஜனீய பரிச்சரியாதி. இந்த கர்ம அப்படிங்கிற வார்த்தை ஸ்மிருதி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள சில கடமைகள், நித்திய கர்மம், நைமித்திக கர்மம். உதாரணத்துக்கு தினம் சில அக்னிஹோத்திர யாகங்கள்லாம் சில பிராமணர்கள் செய்வார்கள், அல்லது காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது. நைமித்திக கர்மம், அமாவாசையின் போது தர்ப்பணம் செய்வது, ஸ்ராத்தம் செய்வது. இந்த மாதிரி நித்திய நைமித்திக கர்மங்களை இந்த கர்ம அப்படிங்கிற வார்த்தை மூலமாக சொல்லப்பட்டுள்ளது. அல்ல சில சமயம் ஒரு குடும்பத்தில் வரும்பொழுது குடும்பத்தில் ஒரு பாரம்பரியமாக ஒரு தேவர்களுடைய வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டு இருக்கார்கள், ஸ்ராத்தம் செய்கிறாங்க. அந்த இதெல்லாம் கர்ம அப்படிங்கிற வார்த்தை மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கர்ம அப்படிங்கிற வார்த்தை நம்ம பக்தியில் செய்கின்ற பல செயல்கள், அதை இதை குறிக்கலை. அது நேரடியான பக்தி சேவை. பக்தியில் நேரடியாக நம்ம பல சேவைகளில் ஈடுபடுறோம். அது அது நேரடியான, அது அனுஷீலனத்துக்குள்ளேயே அடங்கியுள்ளது. அணுக்குள்ளேயே கிருஷ்ணானுஷீலனம் அதுக்குள்ளேயே அடங்கியுள்ளது. இங்கே கர்ம அப்படிங்கிற வார்த்தை மற்ற நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், மற்ற சடங்குகளை குறிக்கின்றது. ஸோ அதனால் பக்தி மறைக்கப்படாமல் இருக்கணும். அதுக்கு விஸ்வநாத் சக்கரவர்த்தி கருத்து சொல்கிறார். என்ன கருத்து சொல்கிறாருன்னா,
எப்படி வந்து அந்த தூய பக்தி இந்த மற்ற சடங்குகளால் மறைக்கப்படாமல் இருக்கும்? அதுக்கு 2 கருத்து சொல்கிறார். சில சமயம் நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பல செயல்களை வந்து நம்ம செய்கிறதுக்கான ஒரு கட்டாயம் இருக்கும். எப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது சில சடங்குகளில் பங்கேற்பதற்கான சில கட்டாயம் வருது, ஒரு நிர்பந்தம் வருகின்றது. அப்போ வந்து அதை தவிர்த்தோன்னா மற்றவங்க வந்து பக்தர்களை இழந்து பேசுவாங்க, இந்த பக்தர்கள் எல்லோருமே இப்படித்தான் அப்படின்னு. அப்போ மற்றவங்க அனாவசியமாக பக்தர்களை இகழ்ந்து பேச வேண்டாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஒருத்தர் வந்து அந்த சடங்குகளில் பங்கேற்கலாம். அப்படி பங்கேற்றார்னா அவருடைய பக்தி வந்து அந்த சடங்குகள்னால அந்த கர்மங்களால் மறைக்கப்படுதில்லை. 2வது, மற்ற பொது சமுதாயத்துக்கு வந்து ஒரு தர்ம செயல்களுக்கான எடுத்துக்காட்டாக இருப்பதற்காக ஸ்ராத்தம் செய்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு தார்மீகமான மனிதனுடைய கடமை, முன்னோர்களுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிப்பது. ஆனால் ஒருத்தர் தூய பக்தியில் ஈடுபடும் பொழுது அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வேருக்கு தண்ணி ஊற்றும் பொழுது நம்ம மற்ற பாகங்களுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லை, எல்லா பாகங்களும் சென்று அடைந்து விடும். தேவரிஷி பூதாப்த நிருணாம் பித்ருணாம் ந கிங்கரோ நாயம் ரிணீச்சராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்திய கர்த்தம். கிருஷ்ணருக்கு முழுமையாக சேவை அடையும் பொழுது எல்லா தேவர்கள், பித்ருக்கள், எல்லா ரிஷிகள் எல்லோரும் வந்து திருப்தி அடைகின்றார்கள். அது தெளிவாக பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சில சமயம் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்காக மற்ற சமுதாயத்தில் உள்ள பொதுமக்களுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில் அர்ஜுனருக்கு 3வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் சொல்கிறார், யஸ்த்வாத்வரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மாணவ ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்ட தஸ்ய காரியம்னு வித்தியத்தை. யார் ஒருத்தர் வந்து ஆத்மாவிலேயே திருப்தியாக இருக்கின்றாரோ அவர்களுக்கு வந்து மற்ற கடமைகளை ஈடுபடுவதற்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் 2 ஸ்லோகம் கழிச்சு என்ன சொல்கிறார்? கர்மணைவகி சம்சித்திம் ஆஸ்திதோ ஜனகாதய லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்கசி. ஜனகர் போன்ற நபர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தாங்க. அவர்களுக்கு வந்து மற்ற கடமைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தாலும் அவர் ஒரு தலைவருடைய ஸ்தானத்தில் இருந்ததுனால அவர் பொதுமக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்காக, அதுதான் லோக சங்கிரகம், அதற்காக வந்து அவர் வந்து தன்னுடைய கடமைகளையும் வந்து விடாமல் செய்தார். அதனால் நீயும் வந்து ஒரு தலைவராக இருக்கின்ற, நீயும் வந்து ஒரு தலைவர். அதனால் நீ வந்து இந்த சத்திரிய தர்மத்தை விட்டு போனேன்னா உன்னை பின்பற்றி மற்றவர்களும் தங்களுடைய கடமைகளை விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் நீ வந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்காக இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதே தான் கிருஷ்ணர் சொல்கிறார், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷுலோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்த ஏவச்ச கர்மணி. 3 உலகத்துலேயும் எனக்கு விதிக்கப்பட்ட கடமை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் வர்ணாசிரம தர்மத்துக்கு அப்பாற்பட்டவன். அப்படி இருந்தாலும் நான் வந்து அந்த கடமைகளை விடாமல் செய்கின்றேன். ஒருவேளை நான் செய்யவில்லை என்றால் யதி ஹயம் ந வர்த்தேயம் ஜாத்து கர்மன் அத்தந்திரிதக மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. நான் வந்து என்னுடைய கடமைகளை செய்ய தவறிவிட்டேன்னா பொதுமக்கள் கட்டாயம் அவங்களுடைய கடமைகளை விட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார், உறுதியோடு சொல்கிறார். சில சமயம் நம்ம சொல்கிறோம், ஒருவேளை நாளைக்கு மழை பெஞ்சுதுன்னா இந்த கிரிக்கெட் மேட்ச்சு இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா கிரிக்கெட் மேட்ச்சு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு 50 ஓவர் மேட்ச்சு 40 ஓவராக குறைச்சி நடக்கலாம், 30 ஓவராக குறைச்சி நடக்கலாம், அல்லது மேட்சே கேன்சல் பண்ணலாம். அப்போ இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கிருஷ்ணர் எப்படி சொல்கிறார்?
நான் கடமைகளை செய்யவில்லை என்றால் மக்களும் செய்ய தவறிவிடலாம் அப்படின்னு சொல்லலை. நான் கடமைகளை செய்யவில்லை என்றால் மக்கள் கட்டாயம் அதை விட்டு விடுவார்கள் அப்படின்னு அதை உறுதியோடு சொல்கிறேன். அதனால் கிருஷ்ண பக்தியை தவிர மற்ற கர்மங்களை நம்ம எந்த கண்ணோட்டுடன் செய்யலான்னா, மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்காக நம்ம செய்யலாம். அல்லது அனாவசியமாக மற்றவங்கள் நம்மளை பக்தர்களை இகழ்ந்து பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துடன் நம்ம செய்யலாம். அப்படி செஞ்சோன்னா அவருடைய தூய பக்தி கர்மங்களால் மறைக்கப்படுவதில்லை அப்படின்னு அர்த்தம். பாகவதத்தில் பரத மகாராஜரை பற்றி வர்ணனை வருகின்றது 5வது ஸ்கந்தத்தில். பரத மகாராஜர் அவர் அக்னிஷ்டோம யாகம், பல யாகங்களை தேவர்களுக்காக செய்கின்ற பல யாகங்களை செய்தார். ஆனால் அந்த யாகங்களை செய்யும் பொழுது ஒரு பிரதிநிதியை வைத்து அவர் மூலமாக செய்தார். அந்த யாகங்களில் அந்த யாகங்களை செய்யும் பொழுது ஒருத்தர் இந்திராய ஸ்வாகா அப்படின்னு உச்சரிக்கும் பொழுது அவர் மனசுக்குள்ளே என்ன நினைப்பாருன்னா, ஓ இந்திரன் என்னுடைய பகவானுடைய கை. நான் பாகவதத்தில் விஸ்வரூபத்தை பற்றி வர்ணிக்கும் பொழுது இந்திரன் பகவானுடைய கையிலிருந்து தோன்றியுள்ளார் அப்படின்னு வர்ணனை வருது. அக்னயே ஸ்வாகா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓ இதுவர் என்னுடைய பகவானுடைய வாய்க்கு அர்ப்பணிக்கின்றார். அக்னி பகவானுடைய வாய் அப்படின்னு அந்த மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுதும் அதை கேட்கும்பொழுது ஒரு கிருஷ்ணரோடு சம்பந்தப்படுத்தி கிருஷ்ணரை நினைத்து கொண்டு அந்த யாகங்களை செய்து கொண்டு இருந்தார். மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்காக செய்தார். ஸோ அந்த கண்ணோட்டத்தில் செய்தாருன்னா ஒருத்தருடைய தூய பக்தி மற்ற விஷயங்களால் மறைக்கப்படுவதில்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒருத்தர் எப்போ மறைக்கப்படும்னா, ஒருத்தர் நினைக்கிறார், ஓ இவ்வளவு வருஷமாக நான் இந்த தேவர்களுடைய வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டு இருக்கேன். ஓ இந்த வருஷம் இப்போ கிருஷ்ண பக்தி வந்ததுக்கப்புறம் இந்த தேவர்களுடைய வழிபாட்டை நான் விட்டு விட்டேன்னா, ஓ அந்த தேவர்கள் என்கிட்ட கோச்சிக்குவார், அதனால் எனக்கு பாவம் வந்துடும் அப்படின்னு நினச்சோன்னா அப்போ நம்மளுடைய தூய பக்தி அதனால் மறைக்கப்படுகின்றது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஏன் மறைக்கப்படுகின்றது? ஏன்னா அந்த கிருஷ்ண பக்தி மேலே உள்ள அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், என்கிட்ட முழுமையாக சரணடைந்தேன்னா நான் மற்ற எல்லா பாவங்களையும் நான் பார்த்துக்கிறேன். அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஷுச்சக யதா தரோர் மூல நிஷேச்சினேன திருப்தியந்தி தத்ஸ்கந்த புஜோபஷாக்க. வயிற்றுக்கு சாப்பாடு போடும்போது அது எல்லா இடத்துக்கும் போய் சேர வேண்டியது. நம்ம தனித்தனியாக நம்ம காதுக்கு கொஞ்சம் ரசம், மூக்குக்கு கொஞ்சம் ரசகுல்லா அப்படின்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் நம்ம இந்த தேவர்களை வழிபடலைன்னா, இந்த ஸ்ராத்தத்தை செய்யவில்லை என்றால் எனக்கு ஒரு பாவம் வந்துவிடும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த பக்தியில் உள்ள முழு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சமயத்தில் தூய பக்தி அதனால் மறைக்கப்படுகின்றது. அல்லது ஒருத்தர் நினைக்கிறார், ஓ இந்த சடங்குகளை செய்வதன் மூலமாக இது எனக்கு பக்தியில் முன்னேறுவதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைத்தாருன்னா அப்போவும் அவருடைய பக்தி தூய பக்தி அதனால் மறைக்கப்படுகின்றது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தூய பக்தி தூய பக்தியினுடைய முன்னேற்றம் பக்தியை மட்டுமே சார்ந்து இருக்கின்றது. பக்தியினுடைய முன்னேற்றம் மற்ற கர்மங்களை சார்ந்து கிடையாது. எப்படி கிருஷ்ணர் சுதந்திரமானவரோ தூய பக்தியும் சுதந்திரமானது. நம்ம நினச்சோம், ஓ இந்த பூஜை செய்கிறதுனால இது என்னுடைய சாண்டிங்கில் ஒரு ருச்சியை கொடுக்கும், பக்தியில் முன்னேறுவதற்கு உதவியாக இருக்கும், இந்த தேவர்கள் பூஜையினால் அப்படி எனக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த தூய பக்தியை நம்ம அதை சார்ந்து பார்க்குறோம். அப்போ பக்தி அதனால் மறைக்கப்படுகின்றது. ஒருத்தர் தேவர்களை பூஜையை மற்றவங்களை எடுத்துக்காட்டாக செய்யலாம். அல்லது சில தூய பக்தர்கள் தேவர்களை வழிபடும் பொழுது கிருஷ்ண பக்தியில் முன்னேறுவதற்காக கிருஷ்ண கோபியர்கள் காத்தியாயனி தேவியை வழிபடும் பொழுது கிருஷ்ணரை கணவனாக அடைவதற்காக அந்த நோக்கத்துடன் செய்தார்கள்.
அல்லது துருவ மகாராஜர் குபேரன் வந்து துருவ மகாராஜர் கிட்ட ஏதாவது வரம் கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது துருவ மகாராஜர் என்ன கேட்டார்? அவர் வந்து எனக்கு இடைவிடாத கிருஷ்ணருடைய ஞாபகம் வர வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் தூய பக்திக்குள்ளே அடங்கியுள்ளது. ஸோ அந்த மாதிரி ஞான கர்ம ஆதி அனாவிருத்தம். ஸோ ஞான கர்மம் மட்டுமல்ல, ஆதி அப்படிங்கிற இந்த வார்த்தை மூலமாக மற்ற விஷயங்களும் அடங்குகின்றது. வைராக்கியம், அஷ்டாங்க யோகம், ஜோதிஷ, இதெல்லாம் அடங்கியுள்ளது. ஸோ வைராக்கியம் வந்து ஒருத்தர் சில சமயம் ரொம்ப வைராக்கியத்தை கடைபிடிக்கிறதுனால அவருடைய மனசே வந்து ஒரு இட் பிகம்ஸ் வெரி ட்ரை. பக்தியில் முன்னேறுவதற்கு வைராக்கியம் வேண்டியதில்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் வைராக்கியம் சில இது உதவியாக இருக்கலாம், ஆனால் பக்தியில் முன்னேறுவதற்கு பக்தி தான் அவசியம். ஆனால் வைராக்கியம் சில விரதங்களை கடைபிடிப்பதனால அதனால் பக்தி வந்து மறைக்கப்படாமல் இருக்கணும். ஆனால் பக்தி வந்து வைராக்கியத்தை சார்ந்து இருக்கிறது கிடையாது. அல்லது நம்ம வாழ்க்கையில் சில விஷயத்தில் நம்ம வந்து ஒரு ஜோதிடரை ஆலோசிக்கிறோம். அப்படி ஆலோசிக்க போகும்பொழுதும் அது வந்து நம்ம பக்தியை மறைக்காமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதை வந்து அதில் கவனமாக இருக்கணும். நான் நினச்சேன், இந்த ஜோதிடர் வந்து சில பூஜைகளை சொல்கிறார், அப்போ நம்ம சாண்டிங்கை விட்டுட்டு அந்த பூஜைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ வந்து அந்த பக்தி மறைக்கப்படுகின்றது. சில சமயம் சில ஜோதிடர்களுடைய சில கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்குறோம், அதெல்லாம் வந்து சில பொதுவான இது. ஆனால் அந்த ஜோதிடத்தில் பார்க்கும் பொழுதோ அல்லது மற்ற விஷயத்தினால இந்த தூய பக்தி மேலே உள்ள நம்பிக்கை பாதிக்கப்படும் பொழுது அப்போ வந்து அந்த தூய பக்தி வந்து அந்த விஷயம் மறைக்கின்றது அப்படின்னு அர்த்தம். அந்த தூய பக்தியில் உள்ள நம்பிக்கை வந்து பாதிக்கப்படக்கூடாது. தர்ம ஸ்வனிஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுய நோத்பாதையே எதிரதிம் ஸ்ரமயேவகி கேவலம். மற்ற ஜோதிடமோ மற்ற கர்மங்களிலோ மற்ற இதில் ஈடுபடும் பொழுது அதனால் நம்மளுடைய பக்தியில் பக்தியினுடைய ருச்சி அது பாதிக்கப்படும் பொழுது அப்போ வந்து அந்த தூய பக்தி அந்த விஷயங்களால் மறைக்கப்படுகின்றது அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த கருத்தை எல்லாம் ஜீவ கோஸ்வாமி வந்து எழுதுகிறார். ஸோ ஞான கர்மாதி அனாவிருத்தம். அதுக்கப்புறம் சில கடைசி கருத்துக்கள் விஸ்வநாத் சக்கோர் தாக்கூர் எழுதுகிறார். விஸ்வநாத் சக்கோர் தாக்கூர் அந்யாபிலாஷிதா சூன்யம் அப்படிங்கிற இந்த வார்த்தையில் அர்த்தம் சொல்லும் பொழுது சில சமயம் சில பக்தர்களுடைய வாழ்க்கையில் சில ஆபத்து சூழ்நிலையில் வந்து அவர்கள் வந்து சில ஆசைகளை வெளிப்படுத்துகின்றார்கள். உதாரணத்துக்கு திரௌபதி அந்த குருக்ஷேத்திரத்தினுடைய ஹஸ்தினாபுரத்தினுடைய அசத் சபாவில் வந்து துஷாசனன் திரௌபதியை துகிலுரியும் பொழுது திரௌபதி வந்து கிருஷ்ணர்கிட்ட என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரிடத்தில் சரணடைந்தார்கள். என்னுடைய இங்கே துஷாசனன் இந்த சபையில் வந்து என்னை அவமானப்படுத்துகின்றார், என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு வந்து திரௌபதி வந்து தனக்காக கிருஷ்ணரிடத்தில் பிரார்த்தனைத்தார். ஆனால் இந்த ஆசையினால் திரௌபதி வந்து தூய பக்தர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில சமயம் சில ஆபத்து சூழ்நிலையில் பொதுவாக ஒரு தூய பக்தர் அவர்கிட்ட தூய பக்தி சம்பந்தப்படாத மற்ற ஆசைகள் இருக்காது, அந்நிய அபிலாஷிதா சூன்யம். ஆனால் சில ஆபத்து கால சூழ்நிலையில் வந்து தன்னுடைய தற்காப்புக்காக தான் உயிரோடு இருக்கிறதுக்காக தன்னுடைய தற்காப்புக்காக அவருக்கு வந்து கிருஷ்ண பக்தியை தவிர மற்ற ஆசைகள் இருப்பதற்கான அந்த சுபாவம் இல்லைன்னாலும் அந்த ஒரு அவசர சூழ்நிலையில் சில ஆசைகளை வெளிப்படுத்துகின்றார். எப்படி திரௌபதி அந்த அவசர சூழ்நிலையில் என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு அந்த கிருஷ்ணர்கிட்ட சரணடைகின்றார்.
அப்படிப்பட்ட ஆசைகள் இருந்தால் அதனால் ஒருத்தர் தூய பக்திக்கு வெளியில் இருக்கார் அப்படின்னு நம்ம ஒதுக்கிவிட முடியாது. அப்படிப்பட்ட நபர்கள் தூய பக்தர்கள் தான். ஏன்னா அது அவர்களுடைய சுபாவத்திலிருந்து வருகின்ற ஆசை இல்லை, அது ஒரு சூழ்நிலையினால் வருகின்ற ஆசை, ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் டிசையர், அந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து வருகின்ற ஆசை. அப்படிப்பட்ட ஆசையினால் அந்த பக்தர் அப்படி இருந்தாலும் அந்த பக்தர் தூய பக்தர் தான். ஸோ அந்நிய அபிலாஷித சூன்யம்ங்கிறது சில சுபாவத்தினால நம்ம கிருஷ்ணரோடு பக்தியோடு சம்பந்தப்பட்ட மற்ற ஆசைகள் இருந்ததுன்னா அது அந்நிய அபிலாஷிதம் அடங்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஆசைகள் இல்லாமல் இருக்கணும், அதுதான் உத்தம பக்தி அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்கிறார். ஸோ இந்த கருத்தையும் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் விளக்கி சொல்கிறார். அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்லோகம் உத்தம பக்தியினுடைய இலக்கணம் இதனுடைய முழுமையாக பார்த்துட்டோம். அந்நிய அபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாத்யனாவிருத்தம் ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம் பக்திர் உத்தமா. ஸோ உத்தம பக்தி அப்படிங்கிறது என்ன? திரும்ப திரும்ப கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படின்னா அனுகூல பாவனத்துடன் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துடன் திரும்ப திரும்ப செய்யப்படும் செயல்கள். கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படின்னா கிருஷ்ணருக்காக செய்யப்படும் செயல்கள் அல்லது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட மற்றவர்களுக்காக செய்யப்படும் சேவைகள், அதுவும் அதுக்குள்ளே அடங்கியுள்ளது. கிருஷ்ண அனுஷீலனம். ஸோ அப்படிப்பட்ட செயல்கள் 2 குணங்களை பெற்றிருக்கணும், அந்நிய அபிலாஷிதா சூன்யம் மற்றும் ஞான கர்மாதி அனாவிருத்தம். அந்நிய அபிலாஷிதா சூன்யம்னா பக்தியோடு சம்பந்தப்படாத மற்ற ஆசைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். 2வது ஞான கர்மாதி அனாவிருத்தம். ஞானம், கர்மங்கள் மற்றும் யோகங்கள், அஷ்டாங்க யோகம், ஜோதிஷம், மற்ற வைராக்கியம், இந்த விஷயங்களால் மறைக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு. ஸோ இதுலேயும் பார்த்தோன்னா அந்நிய அபிலாஷிதா சூன்யம் அப்படின்னு சொல்கிறார், ஞான கர்மாதி அனாவிருத்தம். அந்நிய அபிலாஷிதா சூன்யம்னா மற்ற ஆசைகள் இல்லாமல் இருப்பது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இங்கே ஞானம் கர்மங்களால் மறைக்கப்படாமல் இருப்பது அப்படிங்கிறார். ஞானம் கர்மங்கள் இருக்கலாம், ஆனால் எப்போ மறைக்கப்படுகின்றது எப்போ மறைக்கப்படாமல் இருக்குது அதுக்கு தான் நம்ம துல்லியமாக பார்த்தோம். எந்த கண்ணோட்டத்தில் அதை செய்கின்றார், எந்த கண்ணோட்டத்தில் ஞானத்தை படிக்கின்றார், எந்த கண்ணோட்டத்தில் அந்த நித்திய கர்மங்களை நைமித்திக கர்மங்களை செய்கின்றார், எந்த கண்ணோட்டத்தில் நம்ம ஜோதிடர்களை கன்சல்ட் பண்ணுறோம், அதன் அடிப்படையில் தூய பக்தி அதனால் மறைக்கப்படுகின்றதா மறைக்கப்படவில்லையா, அது அதன் அடிப்படையில் அது அடங்கியுள்ளது. இந்த மாதிரி ரூப கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை கொடுத்துள்ளார். இதில் இன்னும் ஒரு சில கருத்து. ஸோ நாரத பக்தி சூத்திரம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. ஸோ பிரபுபாதர் இந்த புஸ்தகத்துக்கு அது மொழிபெயர்ப்பு செய்ய ஆரம்பித்தார், ஆனால் அவரால் தொடர முடியல. அவருடைய சிஷ்யர்கள் இதை மொழிபெயர்ப்பு செய்து பொருளுரை கொடுத்துருக்காங்க. அந்த நாரத பக்தி சூத்திரத்தில் பக்தியினுடைய லட்சணத்தை பற்றி பல்வேறு பேர் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு 16வது சூத்திரத்தை சொல்கிறார், பூஜாதிஷு அனுராக இதி பாராஷரியः. ஸோ பராசர முனியினுடைய புதல்வரான வியாசதேவர் அவர் பக்தியினுடைய இலக்கணத்தை எப்படி கொடுக்கிறார்? பூஜாதிஷு அனுராக, பகவானோடு சம்பந்தப்பட்ட பூஜைகளில் ஒரு அனுராகம்னா ஒரு பற்று இருப்பது, அதுதான் பக்தி அப்படின்னு சொல்கிறார். இந்த இலக்கணம் வியாசதேவர் கொடுத்துருக்கார். ஆனால் இந்த இலக்கணத்தில் என்ன தோஷம் இருக்குது? இந்த இலக்கணத்தில் அவ்வியாப்தி தோஷம் இருக்குது. ஏன்னா இந்த இலக்கணத்தில் பகவானுடைய பக்தர்களை பற்றி சொல்லப்படவில்லை. கிருஷ்ணருடைய பூஜையில் பற்று இருப்பது அது மட்டும்தான் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் கிருஷ்ணருடைய பக்தர்களை பற்றி சொல்லப்படலை. அதனால் இதில் அவ்வியாப்தி தோஷம் இருக்குது. இன்னொரு இலக்கணம் கர்க முனிவர் சொல்லியிருக்கார், கதாதிஷு இதி கர்கஹ.
கிருஷ்ணருடைய கதைகளில் வந்து ஒரு பற்று இருப்பது அது பக்தி அப்படின்னு சொல்கிறார். இந்த இலக்கணத்திலையும் கிருஷ்ண பக்தர்களை பற்றியான கதைகளை பற்றி சொல்லலை. அதனால் இந்த இலக்கணத்திலையும் அவ்யாப்தி தோஷம் இருக்கு. இன்னொரு இலக்கணம் ஆத்மரதி அவிரோதேன இது சாண்டில்ய முனிவு சொல்றார். ஆத்மா அப்படிங்கிற வார்த்தை வந்து பரமாத்மாவை குறிக்கின்றது, பகவானை குறிக்கின்றது. எப்பொழுதும் பகவானுடைய சிந்தனையில் மூழ்கி இருப்பது, இடைவெளி இல்லாமல், அதுதான் பக்தி அப்படின்னு சொல்றார். ஆனால் இந்த இலக்கணத்திலையும் பகவானுடைய பக்தர்களை பற்றி சொல்லலை. அதனால் இதுலேயும் வந்து அவ்யாப்தி தோஷம் இருக்கு. இன்னொரு இலக்கணம் நாரதர் கொடுக்கிறார். நாரதஸ்து தத் அர்ப்பிதா கிலாச்சாரதா தத் விஸ்மரணே பரம வியாக்குலத்தை எதி. இதுலேயும் நாரதர் வந்து என்ன பக்திக்கான இலக்கணம் சொல்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயலையும் வந்து கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் செய்வது, கிருஷ்ணரை மறந்து இருப்பதில் வந்து மிகுந்த துக்கத்தை அனுபவிப்பது, இதுதான் பக்தி அப்படின்னு சொல்கிறார். இதுலேயும் வந்து கிருஷ்ணருடைய பக்தரை பற்றி சொல்லலை. அதனால் இதுலேயும் அவ்யாப்தி தோஷம் இருக்குது. ஆனால் அதனால தான் ரூப கோஸ்வாமி இந்த எல்லா இலக்கணத்திலையும் ஆராய்ந்து பார்த்து இந்த உத்தம பக்தியினுடைய இலக்கணத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்கார். இந்த இலக்கணத்தில் எந்தவித தோஷங்களும் கிடையாது. எந்தவித தோஷங்களும் கிடையாது. ஒரு வார்த்தை கூட அனாவசியமாக உபயோகப்படுத்தப்படலை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்ப நுணுக்கமான வார்த்தை வந்து உபயோகப்படுத்தியிருக்கு. அந்நிய அபிலாஷிதா சூன்யம், அந்நிய அபிலாஷ சூன்யம் அப்படின்னு உபயோகப்படுத்தியிருந்தாருன்னா திரௌபதி வந்து தூய பக்தராக இருக்க முடியாது. ஆனால் அந்நிய அபிலாஷிதா அப்படின்னு கடைசியில் ஒரு விகுதியை சேர்த்துருக்கார். அந்த விகுதியினுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, சமஸ்கிருத இலக்கணத்தில் அந்த அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, அந்த அர்த்தத்தை பார்க்கும்பொழுது திரௌபதியும் தூய பக்தர் அப்படின்னு வந்துடும். ஏன்னா அந்த விகுதி அப்படிப்பட்ட அதனுடைய ஒரு நுணுக்கமான அர்த்தம் இருக்குது. அதனால தான் ரூப கோஸ்வாமி வந்து ஒவ்வொரு எழுத்தையும் வந்து ரொம்ப ஆராய்ந்து நுணுக்கமாக யோசித்து உபயோகப்படுத்தியிருக்கார். இந்த மாதிரி இப்போ தூய பக்தியினுடைய இலக்கணத்தை பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம 3 குணங்களில் உள்ள பக்தி, அதனுடைய அர்த்தத்தை வந்து நம்ம சுருக்கமாக நுணுக்கமாக பார்ப்போம். இது வந்து 3வது ஸ்கந்தத்தில் 23வது அத்தியாயத்தில் 29வது அத்தியாயத்தில் கபில தேவர் தன்னுடைய தாயார் தேவகூதிக்கு வந்து உபதேசம் செய்யும் பொழுது இந்த 3 குணங்களில் உள்ள பக்தியை பற்றி சொல்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச பக்தியோகோ பகுவிதோ மார்கைர் பாவினி பாவ்யதே ஸ்வபாவ குணமார்கேண பும்சாம் பாவோ விபித்யதே. இந்த இடத்துல கபிலதேவர் சொல்றார், பக்தி வந்து பக்தியில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன, பல்வேறு செயல்கள் இருக்கின்றன. ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய நோக்கங்களினுடைய அடிப்படையில் பக்தி பல்வேறு வகைகளாக பல்வேறு செயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கங்கள், அந்த நோக்கங்கள் வந்து இந்த 3 குணங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொருத்தருடைய நோக்கங்கள் வந்து மாறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற. ஸ்வபாவ குணமார்கேன பும்சாம் பாவோ விபித்யத்தை. அந்த ஒரு மனிதனுடைய எதற்காக பக்தி செய்கின்றோம் அந்த நோக்கம் வந்து சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இதன் அடிப்படையில் அந்த நோக்கங்கள் வந்து மாறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற. ஸோ நம்ம பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலே பக்திங்கிறது வந்து தூய பக்தியை தான் குறிக்கின்றது. பக்திங்கிறது வந்து கிருஷ்ண பக்தியை தான் குறிக்கின்றது. நம்ம நடைமுறையில் சிவபக்தி, கணேஷ் பக்தி, தேசபக்தி அப்படின்னு உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் உண்மையில் பக்திங்கிறத இந்த வார்த்தை வந்து பகவான் அப்படின்னா கிருஷ்ணர்,
அல்லது கிருஷ்ணருடைய மற்ற விஷ்ணு ரூபங்கள் அவர்களுக்காக அல்லது அவர்களுடைய பக்தர்களுக்காக செய்யப்படும் செயல்கள் தான் பக்தியை தான் குறிக்கின்றது. அதுதான் பக்தியை குறிக்கின்றது. நடைமுறையில் நம்ம சிவபக்தி தேசபக்தி அப்படின்னு உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் பக்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து அதே அந்த கிருஷ்ணருக்காக செய்யப்படும் செயல்கள் தான். பக்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து தூய பக்தியை தான் குறிக்கின்றது. ஆனால் காலப்போக்கில் மக்கள் வந்து அந்த பக்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து மற்ற விஷயங்களுக்கும் உபயோக தொடங்கியதுனால சிவபக்தி, கணேஷ் பக்தி, பிரம்மா பக்தி, கார்த்திகை பக்தி அல்லது அந்த மாதிரி தேசபக்தி அப்படின்னு உபயோகப்படுத்துறதுனால ஆச்சாரியர்கள் வந்து அந்த பக்தி அப்படிங்கிற வார்த்தையை வந்து தூய பக்தியினுடைய இலக்கணத்தை வந்து தெளிவாக சொல்கிறதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி புஸ்தகங்களை எழுதி அந்த அந்த இலக்கணத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. எப்படி உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, உதாரணத்துக்கு பால் அப்படின்னு சொன்னோன்னா, பாரம்பரியமாக பாலுங்கிறது வந்து கொஞ்சம் பால் கொடுங்க அப்படின்னா பசும்பாலத்தை நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, பசும்பால்னா நாட்டு பசுபால் அதுங்கிறது, அதுவும் பாரம்பரியமாக அதை தான் சொல்கிறது. நாட்டு பசுபால் அப்படின்னா அதுக்குள்ளேயும் நம்ம வந்து பாரம்பரியமாக பார்த்தோன்னா நாட்டு பசுவை வந்து அவங்க வந்து மேய்க்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நாட்டு பசுக்கு வந்து பாரம்பரியமாக எப்படி கவனிக்கணுமோ அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் அதுக்குள்ளே ஒரு அந்த புரிதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கு. ஆனால் காலப்போக்கில் என்னாச்சு, காலப்போக்கில் அந்த செயல்கள்லாம் மறைந்து கொண்டே போனது. பசுக்கள்லேயே வந்து ஜெர்சி பசு அப்படின்னு வந்துருச்சு. நெய் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பசும்பாலால் வந்து நெய் தான். ஆனால் காலப்போக்கில் வனஸ்பதி கீ அப்படின்னு வந்துருச்சு. காலப்போக்கில் அந்த மாதிரி கீ வந்ததுனால நம்ம வந்து தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு. கவு கீ பசும்பாலிலேருந்து உற்பத்தி பண்ண நெய்யை தாங்க, நாட்டு பசுலேருந்து உற்பத்தி பண்ண நெய்யை தாங்க. அந்த நாட்டு பசுலேருந்து உற்பத்தி பண்ண பாலை வந்து நீங்கள் கையால் கடைந்த நெய்யை தாங்க அப்படின்னு சில சமயம் ஹேண்ட் சேர்ன்டு தேசி கவுகி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. கையால் கடைந்த நாட்டு பசுவினால் உற்பத்தி செய்யப்பட்ட நெய் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் பாரம்பரியமாக பார்த்தோன்னா இதெல்லாம் இந்த புரிதல்லாம் அவங்களுக்கு வந்து அப்படி தான் கடைபிடித்துட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அவங்க வந்து ஜெர்சி பசு உபயோகப்படுத்துகிறாங்க அல்லது மெஷினில் உற்பத்தி பண்ணுறாங்க அல்லது பசுக்களை வந்து மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகலை. அப்படிலாம் இருக்கும்பொழுது அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட உயர்தர நெய்யை வந்து அதனுடைய தெளிவாக சொல்கிறதுக்காக இந்த எல்லா குணங்களையும் தெளிவாக எழுதி மேய்ச்சல் நிலத்துக்கு கொண்டு போகப்பட்ட அந்த நாட்டு பசுவிலிருந்து உற்பத்தி செய்த கையால் உபயோகப்படுத்தி இயந்திரங்கள் இல்லாமல் கையாக உபயோகப்படுத்தி தயாரிக்கப்பட்ட நெய் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி காலப்போக்கில் பக்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம கலப்பட பக்தி, சத்துவகுண பக்தி, ரஜோகுண பக்தி, தேசபக்தி, கணேஷ் பக்தி இந்த எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துறதுனால அந்த அந்த பக்தி தூய பக்தியினுடைய இலக்கணத்தை தெளிவாக சொல்கிறதுக்காக ஆச்சாரியர்கள் வந்து உபயோகப்படுத்தி அந்த தூய பக்தியை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு கருத்து என்னென்னா, பக்தி அப்படிங்கிறது வந்து அதான் தூய பக்தியை தான் குறிக்கின்றது. ஆனால் ஒரு ஜீவாத்மா அவர் 3 குணங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த குணங்களால் அவருடைய நோக்கங்கள் பாதிக்கப்படுறதுனால அவர் செய்கின்ற பக்தி வந்து சத்துவகுண பக்தியாக இருக்கலாம், ரஜோகுண பக்தியாக இருக்கலாம், தமோகுண பக்தியாக இருக்கலாம். எப்படி ஒரு தண்ணீர் ஆகாயத்திலேருந்து வரும்பொழுது அந்த தண்ணீர் வந்து தூய்மையான நிலையில் இருக்குது. ஆனால் அந்த தண்ணீர் வந்து பல பொருட்களோடு தொடர்புக்கு வர்றதுனால அந்த தண்ணீரில் வந்து பல மாசுக்கள் வந்து சேருகின்றன. அதனால தான் ரூப கோஸ்வாமி சொல்கிறார், பக்தி வந்து தன்னுடைய இயற்கையான நிலையில் வந்து 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்குது. ஆனால் அந்த பக்தி தாமசிக பக்தி, ராஜசிக பக்தி சத்துவகுணமாக சாத்விக பக்தியாக எப்போ மாறுகின்றதுன்னா அந்த 3 குணங்களில் உள்ள நபர்களோடு
உள்ள தொடர்பு வருவதனால அந்த தூய பக்தி அப்படி மாறுகின்றது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 3 ஸ்லோகங்களில் இந்த சத்தோகுண பக்தி, ரஜோகுண பக்தி மற்றும் தமோகுண பக்தியினுடைய இலக்கணத்தை பற்றி சொல்கிறார். இந்த வார்த்தைகளை நம்ம கவனமாக பார்ப்போம். முதல்ல தாமசிக பக்தியை பற்றி சொல்கிறார். அபிசந்தாய யோ ஹிம்சாம் தம்பம் மாத்சரியமேவவா சம்ரம்பி பின்னதிருக் பாவம் மயி குறியாத்ச தாமசக. எந்த ஒரு நபர் ஒரு கருணை மனப்பான்மை இல்லாமல் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன், கர்வத்துடன் என்னை யார் வழிபடுகின்றாரோ அவர் தாமசிக பக்தியை செய்கின்றார் அப்படின்னு சொல்றார். ஹிம்சாம், தம்பம், மாத்சரியம், இந்த 3 வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். ஹிம்சாம்னா மற்றவங்களுக்கு வன்முறை செய்ய வேண்டும். தீதி இந்திரனை கொல்வதற்காக, ஒரு குழந்தையை பெறுவதற்காக விஷ்ணு பக்தியில் ஈடுபட்டார். துருவ மகாராஜர் ஆரம்பத்தில் தன்னுடைய சித்தியை பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனசுக்குள்ளே இருந்தது. அந்த பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் பக்தியை தொடங்கினார். அல்லது சில பேர் கர்வத்துடன் பக்தியை செய்கிறான். நான் இந்த விழாவுக்கு நான் பணம் கொடுக்குறேன், நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், ஆனால் என்னுடைய பெயர் இவ்வளோ இதில் இருக்கணும், என்னை புகழ்ந்து பேசணும் அப்படின்னு ஒரு சப்போஸ் ஒரு கர்வத்துடன் அவங்க அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அது அந்த பக்தி தமோகுணத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் சம்ரம்பி பின்னதிருக் பாவம், பின்னதிருக் அப்படிங்கிற இந்த வார்த்தை அல்லது இதே அர்த்தத்தை உள்ள மற்ற வார்த்தை இந்த 3 ஸ்லோகத்துலையும் வரும். பின்னதிருக் அப்படின்னா ஒரு செப்பரேட்டிஸ்ட் அவுட்லுக். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இல்லாமல் வேறுபட்ட நோக்கம், அதுதான் பின்னதுர்க். ஏன்னா கிருஷ்ணர் ஒரு ஜீவாத்மாவுக்கிட்ட அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்குறார். ஆனால் அந்த நோக்கம் இல்லாமல் நம்ம வேறு நோக்கத்துடன் இவர் செய்கின்றார். அந்த வேறு நோக்கங்கள் என்ன? ஹிம்சாம், தம்பம், மாத்சரியம். ஸோ அப்படிப்பட்ட பக்தி தமோகுண பக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு தான் உதாரணம் பார்த்தோன்னா தீதி, இந்திரனும் கூட. தீதி அவங்க நினைச்சாங்க என்னுடைய 2 மகன்கள் ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷரை இந்திரனுடைய பிரார்த்தனையினால விஷ்ணு அவதரித்து கொண்டிருக்கின்றார். அதனால இந்திரன் தான் காரணம், என்னுடைய 2 மகன்கள் செத்ததுக்கான காரணம். அதனால இந்திரனை கொல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சு அவங்க அதற்காக ஒரு குழந்தையை பெறணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் தன்னுடைய கணவனை அணுகுகின்றார். இந்த அவருடைய கணவர் கஷ்யப முனிக்கு தெரிய வந்தபொழுது அவரே வருத்தப்படுறார். ஓ, இந்த நோக்கத்துடனா எனக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் கஷ்யப முனி என்ன செய்கிறார்? தீதியை கிருஷ்ணருடைய பக்தி செயல்களில் ஈடுபடுத்துகின்றார். அவர் ரொம்ப புத்திசாலி. தீதி ஆரம்பத்தில் கிருஷ்ண பக்தியை செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் அவர்கிட்ட இல்லை. இந்திரனை எப்படியாவது கொல்லணும் அப்படிங்கிற அந்த நோக்கம்தான் இருந்தது. ஆனால் கஷ்யப்ப ரிஷி அவரை தீதியை கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தினார். பிரபுபாதர் ஒரு இடத்துல சொன்னார், மேனேஜ்மெண்ட்டுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னு சொன்னார். மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் இன் சர்விங் கிருஷ்ணா வேர் தெர் இஸ் நோ இன்ட்ரெஸ்ட். யார் இடத்துல கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இல்லையோ அந்த இடத்துல நீங்கள் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவது, அதுதான் உண்மையான மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னார். ஏன்னா தீதிக்கு கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இல்லை, இந்திரை கொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தது. ஆனால் கஷ்யபர் அவரை இந்த கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்திட்டார்.
அந்த கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டதுனால காலப்போக்கில் அந்த தீதியினுடைய அந்த வன்முறை நோக்கம் அதுவே அதிலிருந்து தூய்மை அடைந்து விட்டார். அந்த தீதி வந்து அந்த பக்தியை தொடங்க ஆரம்பிக்கும் பொழுது இந்திரனும் வந்தார். நான் இந்திரனும் நினைச்சார், என்னை கொல்வதற்காக தான் இவங்க வந்து பக்தியை செய்கிறாங்க, அதனால் தகுந்த சந்தர்ப்பத்தில் இவங்களுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையை நான் கொன்றுவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் வந்து தீதிக்கு வந்து பணிவிடை செய்ய ஆரம்பித்தார். ஸோ இந்திரனுடைய மனசுலேயும் வந்து அந்த வன்முறை மனப்பான்மை இருந்தது. ஆனால் அந்த வன்முறை மனப்பான்மையுடன் தீதிக்கு வந்து தீதியினுடைய பக்தி சேவையில் இவர் வந்து உதவி செய்ய ஆரம்பித்தார். அவர் பக்தியில் ஈடுபட்டார், ஆனால் வன்முறை மனப்பான்மையுடன் ஆரம்பித்தார். ஆனால் அந்த பக்தியை வந்து 2 பேரும் தொடர்ந்து செஞ்சதுனால அவங்க வந்து காலப்போக்கில் அவங்க தூய்மை அடைந்தார்கள். ஒரு சமயம் இந்திரன் வந்து ஒரு தகுந்த சமயத்தில் தீதியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே போய் அந்த குழந்தையை வந்து 7ஆக வெட்டுறார். அந்த குழந்தையை கொல்வதற்காக 7 துண்டமாக வெட்டுறார். 7 துண்டமாக வெட்டபோது அந்த குழந்தை சாகாமல் 7 குழந்தைகள் வந்து 7 குழந்தைகள் உருவாகின்றன. அப்போ அந்த 7 குழந்தையும் வந்து 7 வெட்டுறார். ஒவ்வொரு குழந்தை 7 வெட்டுறார். அப்போ 49 துண்டுகள், அந்த 49 துண்டுகள் வந்து 49 குழந்தைகளாக உருவாகின்றன. அந்த 49 குழந்தைகள் வந்து இந்திரன் கிட்ட சொல்கிறது, நான் வந்து உங்களுடைய நண்பர்கள், நான் உங்களுடைய எதிரிகள் கிடையாது. ஏன்னா இந்திரன் நினைச்சார், என்னை கொல்வதற்காக தான் தீதி வந்து குழந்தை பெறுவதற்காக வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த குழந்தைகள் வந்து என்ன சொன்னது, நான் உன்னுடைய நண்பர்கள், என்னை கொல்லாதீர்கள் அப்படின்னு அந்த குழந்தைகள் சொல்கிறது. அப்போ இந்திரனே வந்து ஆச்சரியப்படுறார். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை கொல்லலை. அப்போ தீதி வந்து திடீர்னு பார்க்குறாங்க, தீதிக்கு வந்து 49 குழந்தைகள் பிறந்திருக்கு. நான் தீதி முதல்ல ஆச்சரியப்படுறேன், நான் ஒரு குழந்தை பெறுவதற்காக நான் வந்து நான் இந்த 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 பக்தியில் ஈடுபட்டேன், ஆனால் 49 குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னு அந்த சமயத்தில் இந்திரன் கிட்ட வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் உண்மையிலே இந்த சடங்குகளை, இந்த பக்தியை செய்கிறதுக்கான ஆரம்ப காரணம் என்னென்னா உங்களை கொல்வதற்காகத்தான் அப்படின்னு அந்த காரணத்தை வந்து வெளிப்படையாக சொல்கிறான். அப்போ இந்திரனும் வந்து வெளிப்படையாக நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்தேன், ஆனால் என்னுடைய ஆரம்பத்தில் எந்த நோக்கத்துடன் வந்தேன்னா உங்களுடைய குழந்தையை கொல்வதற்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ பிரபுபாதர் அந்த பொருளுரையில் எழுதுகிறார், அந்த சமயத்தில் 2 பேருக்கும் அவங்களுடைய மனசில் அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த வன்முறை நோக்கம் வந்து முழுமையாக மறந்து அந்த முழுமையாக அகன்று அதை வந்து வெளிப்படையாக ஒத்துக்கொள்கின்றார்கள். நான் வந்து என்னை மன்னித்து கொள்ளுங்க, ஆனால் ஆரம்பத்தில் இந்த நோக்கம்தான் இருந்தது அப்படின்னு தீதியும் வெளிப்படையாக சொல்கிறாங்க, இந்திரனும் வந்து வெளிப்படையாக சொல்கிறார். பிரபுபாத் அந்த பொருளில் எழுதுகிறார், யஸ்யாஸ்தி பக்திர் பகவத் யகிஞ்சன சர்வைர் குணைஸ்தத்ர சமாசதே சுராக ஹராவபக்தஸ்ய குதோ மகத்குண மனோரதேனா சதிதாவத்தோ பகிஹி. இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறார், ஒருத்தர் வந்து பக்தியில் வந்து நிலையாக ஸ்ரத்தையுடன் கவனமாக ஈடுபடும் பொழுது காலப்போக்கில் தேவர்களுடைய உயர்ந்த நல்ல குணங்களும் அவருக்கு வந்தடைகின்றது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆரம்பத்தில் தீதியும் இந்திரனும் வந்து அவங்களுடைய மனசில் வன்முறை சுபாவம், ஒரு தமோகுண குணம் இருந்தாலும் அந்த பக்தியில் தொடர்ந்து ஈடுபட்டதுனால அவங்க வந்து காலப்போக்கில் அந்த தவறான குணங்கள்லிருந்து தூய்மை அடைந்து அவங்க வந்து 2 பேரும் வெளிப்படையாக அன்புடன் பேசிக்கொண்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அதுதான் பக்தியினுடைய விளைவு. அது மட்டுமல்ல, அந்த பிறக்க வேண்டிய குழந்தை வந்து அசுரனாக பிறந்த வேண்டியிருக்கும், அசுரனாக பிறந்திருக்கணும். ஆனால் அந்த குழந்தைகளும் தீதி வந்து பக்தியில் ஈடுபட்டதுனால அந்த குழந்தைகள் வந்து தேவர்களாக பிறந்தனர். அந்த 49 குழந்தைகள் தான் மருத்துக்கள். அந்த 49 குழந்தைகளை மருத்துக்களாக தேவர்கள் வந்து இந்திரன் வந்து தேவர்களாகவே ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அந்த 6வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில்
பரீட்சித் மகாராஜர் கேள்வி கேட்கிறார், எப்படி தீதியினுடைய 49 குழந்தைகள் எப்படி தேவர்கள் ஆனார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வியை கேட்ட உடனே சுகதேவ கோஸ்வாமி அவ்வளவு பாராட்டி பேசுகிறார். உங்களுடைய கேள்வி இவ்வளவு அற்புதமான கேள்வி. ஏன்னா உங்களுடைய கேள்வி குறைந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நீங்கள் கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஆனால் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் மிக உயர்ந்த அர்த்தங்கள் அடங்கியுள்ளது. ஏன்னா உங்களுடைய கேள்விக்கான பதிலில் பக்தியினுடைய பெருமைகள் வரப்போகின்றது. அல்பவத் அர்த்தவித் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் குறைந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இந்த கேள்வியை கேட்டிருந்தாலும் இதுக்குள்ளே மிக ஆழ்ந்த அர்த்தங்கள் அடங்கியுள்ளது. ஏன்னா இதில் பக்தியினுடைய மகிமை வருகின்றது. அதனால தான் தீதி அந்த கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டதுனால அந்த அசுரர்களாக பிறக்க வேண்டிய குழந்தைகள் தேவர்களாக பிறந்தன. ஏன்னா அந்த கேள்வி அவ்வளோ அற்புதமான கேள்வி. ஏன்னா உதாரணத்துக்கு சப்போஸ் நம்ம சொல்கிறோம், ஒசாமா பின் லாடனுடைய சகோதரரை அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய நாட்டினுடைய இராணுவ மந்திரியாக நியமித்தார் அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுன்னா மக்கள் எப்படி ஆச்சரியமாக கேட்பாங்க. ஒசாமா பின் லாடன் ஒரு பெரிய தீவிரவாதியாக இருந்தார். அவரை கொல்வதற்காக அமெரிக்கா பாடுபட்டாங்க. அவரை கொன்னதுக்கப்புறம் ஒசாமா பின் லாடனுடைய சகோதரரை அமெரிக்க ஜனாதிபதி இராணுவ மந்திரியாக நியமித்தார் தன்னுடைய நாட்டினுடைய அப்படின்னு சொன்னாருன்னா, இது என்ன, நீங்கள் என்ன கதை கட்டுறீங்களா அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக கேட்போம். அதே மாதிரி தான் கேள்வி. ஏன்னா ஹிரண்யகஷிபு ஹிரண்யாக்ஷர் அவங்க இந்த உலகத்தை அதிர வைத்து அப்படிப்பட்ட தீவிரவாதிகள். அவர்களுடைய சகோதரர்களை இந்திரன் தேவர்களாக ஏற்றுக்கொண்டார். அதை கேட்டு தான் பரீட்சித் மகாராஜ் ஆச்சரியப்பட்டு கேள்வி கேட்கிறார். எப்படி ஹிரண்யகஷிபு ஹிரண்யாக்ஷருடைய சகோதரர்கள் அப்படின்னா தீதியினுடைய மற்ற மைந்தர்களை இந்திரன் எப்படி தேவர்களாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்குறார். அதற்கு பின்னாடி அதற்கான காரணம் என்ன? அசுரர்களாக பிறக்க வேண்டிய குழந்தைகள் எப்படி தேவர்களாக மாறினார்கள்? அதற்கான காரணம் என்னென்னா அந்த கிருஷ்ண பக்தி தான். அந்த கிருஷ்ண பக்தி ஆரம்பத்தில் அவங்க தமோ குணத்தில் தொடங்கினாலும் அந்த பக்தியினுடைய சக்தியினால் அந்த தமோகுணம் மறைந்து அவங்க தூய பக்தி நிலைக்கு வந்து விட்டார்கள். அதனால தான் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம். உங்ககிட்ட எந்த விதமான ஆசைகள் இல்லைன்னாலும் அல்லது பலவிதமான ஆசைகள் இருந்தாலும் அல்லது மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஆசைகள் இருந்தாலும் நீங்கள் பக்தியை தீவிரமாக கடைபிடிங்கள், கிருஷ்ண பக்தியை தீவிரமாக கடைபிடிங்கள் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. இந்த மாதிரி இது தமோகுண பக்தியினுடைய இலக்கணம். அதுக்கப்புறம் தமோகுண பக்தியில் ஒரு வன்முறையுடன் ஒரு உண்மையான வைஷ்ணவருடைய சுபாவம் என்ன? ஒரு வைஷ்ணவருடைய சுபாவம் என்னென்னா பரதுக்க துக்கி. மற்றவங்களை கஷ்டப்படுறதை பார்க்கும்பொழுது அவர் கஷ்டப்படுவார், மற்றவர்களுடைய ஆனந்தத்தில் அவர் ஆனந்தப்படுவார். ததீச்சி முனி சொல்றார், ஏதாவான் அவ்வயோ தர்மஹ புண்ணியஸ்லோகைர் உபாசிதஹ யோபூத சோக ஹர்ஷாபியாம் ஆத்மா சோச்சதி ஹிருஷ்யதி. எந்த ஒரு மனது மற்றவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவர் கஷ்டப்படுகின்றாரோ, எந்தவருடைய மனசில் மற்றவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுகின்றாரோ அந்த நபர் தான் ஒரு அழிவற்ற தர்மத்தை கடைபிடிக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுறது. கிருஷ்ணரும் கீதையில் சொல்றார், ஆத்மௌபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதிவா துக்கம் சயோகி பரமோமுதக. உயர்ந்த யோகியானவர் யாருன்னா மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவர் கஷ்டப்படுறார், மற்றவங்களுடைய சுகத்தை பார்த்து அவர் சுகப்படுகின்றார். ஸோ இந்த மாதிரி. ஆனால் தமோகுண பக்தியில் ஒருத்தர் ஒரு வன்முறை அந்த நோக்கத்துடன் பக்தியை செய்கின்றார்.
அதுக்கப்புறம் ரஜோகுண பக்தியை பற்றி சொல்கிறார். விஷயான் அபிசந்தாய யஷ ஐஸ்வர்யம் ஏவவா அர்ச்சாதாவ் அர்ச்சயே தியோமாம் பிருத்தக்பாவச ராஜசக. இந்த ஸ்லோகத்திலையும் பார்த்தீங்கன்னா பிருத்தக்பாவ அப்படிங்கிற வார்த்தை, பிருத்தக்பாவ போன ஸ்லோகத்தில் உள்ள பின்னத்ருக் அப்படிங்கிற அதே அர்த்தத்தை சொல்லப்பட்டதுலாம் இந்த வார்த்தையும், செப்பரேட்டிஸ்ட் மைண்ட் செட். இதில் ரஜோகுண பக்தியினுடைய அர்த்தம் என்னன்னா விஷயான் அபிசந்தாய, கிருஷ்ணரை ஒரு புலனின்பத்தை அனுபவிப்பதற்காக அந்த நோக்கத்துடன் பக்தியை செய்கின்றார். செல்வத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் பக்தியை செய்கின்றார். புகழை பெற வேண்டும் அல்லது உயர்ந்த அதிகாரம் பதவியை பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் பக்தியை செய்கின்றார். அப்படி செய்யப்படுகின்ற பக்தி தான் ரஜோகுண பக்தி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஸோ இதுலேயும் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இல்லாமல் வேறு நோக்கத்துடன் பக்தியை செய்கின்றார். அதனால தான் பிருத்தக் பாவ, த செப்பரேட்டிஸ்ட் மைண்ட் செட், அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ துருவ மகாராஜர் பிரம்மாவை விட உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் பக்தியை செய்தார். இது ஆரம்பத்தில் அது ரஜோகுண பக்திக்கான ஒரு உதாரணம். சத்துவகுண பக்தி, சத்துவகுண பக்தியை பற்றி இலக்கணம் சொல்லும்போது கர்ம நிர்ஹாரம் உத்திஷ்ய பரஸ்மின் வா ததர்ப்பணம் யஜேத் யஷ்டவ்யம் இதிவா பிருத்தக்பாவச சாத்விக. ஸோ இந்த 3 ஸ்லோகங்கள், சத்துவகுண பக்தி, ரஜோகுண பக்தி, தமோகுண பக்தி, இந்த 3 ஸ்லோகங்களையும் இன்னொரு கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்கலான்னா, அந்த அந்நிய அபிலாஷிதா சூன்யம், மற்ற ஆசைகள் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு, பக்தியோட சம்மந்தப்படாத மற்ற ஆசைகள் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு உத்தம பக்தியினுடைய இலக்கணத்தில் பார்த்தோம். அந்த மற்ற ஆசைகளை 3 பிரிவுகளாக பிரித்து இந்த 3 ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ரஜோகுணத்தில் உள்ள ஆசைகள் எப்படிப்பட்ட ஆசைகள், தமோ குணத்தில் உள்ள ஆசைகள் எப்படிப்பட்ட ஆசைகள், சத்துவகுணத்தில் உள்ள ஆசைகள் எப்படிப்பட்ட ஆசைகள் அப்படின்னு இந்த 3 ஸ்லோகங்களை பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சத்துவகுண பக்தியை பற்றி சொல்லும் பொழுது கர்ம நிர்ஹாரம் உத்திஷ்ய, கர்மங்களிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துடன் பக்தியை செய்கின்ற, பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும், புண்ணியங்களிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் பக்தியை செய்வது. இரண்டாவது கருத்து என்ன, அவர் கடமைகளை செய்கின்றார், வர்ணாசிரம கடமைகளை செய்கின்றார், அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கின்றார். அதே பக்தி அப்படின்னு நினைக்கிறார். அது நினைப்பது சத்துவகுண பக்தி. கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கின்றார், ஆனால் அவர் பக்தியினுடைய சொரூப சித்த பக்தின்னா நேரடியான பக்தி தொண்டில் ஈடுபடுவதில்லை. நாமங்களை உச்சரிப்பது, பாகவதம் கேட்பது நேரடியான பக்தி தொண்டு. ரூப கோஸ்வாமி 64 அங்கங்களை பற்றி சொல்லியிருக்கின்றார். அது நேரடியான பக்தி தொண்டு. ஆனால் வர்ணாசிரம தர்மங்களில் ஈடுபடுகின்றார், அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கின்றார். வர்ணாசிரம தர்மங்களை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்பது அது சத்வகுண பக்தியில் அடங்கியுள்ளது. அதை மட்டும் செய்கிறார், ஆனால் ஸ்வரூப சித்த பக்தியை செய்கிறதில்ல. அப்போ அவர் சத்வகுண பக்தியிலே இருக்கார். நம்ம வர்ணாசிரம தர்மங்களை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணும், ஆனால் அதோடு இருந்துட்டோன்னா நம்ம சத்வகுண பக்தியிலே இருக்கும். அதுக்கு அடுத்து அல்லது ஒருத்தர் நேரடியான பக்தி தொண்டில் ஈடுபடுறார், ஆனால் ஒரு கடமை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் ஈடுபடுறார். யஷ்டவ்யம், ஒரு கடமை அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் ஈடுபட்டாருன்னா அவரும் சத்துவகுண பக்தியிலே இருக்கார். சாண்டிங் பண்ணுறார், பாகவதம் கேட்குறார், ஆனால் இது என்னுடைய கடமை அப்படின்னு நினச்சி ஈடுபட்டார்னா அது சத்துவகுண பக்தியிலே இருக்கார். நம்ம நேரடியான பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது ஒரு அன்புடன் நம்ம ஈடுபடணும், கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற. பக்திவினோத் டாக்கூர் எழுதுகிறார்,
பகவானை அணுகிறதுல 4 விதமான நோக்கங்கள் இருக்கலாம். ஆரம்பத்தில் ஒருத்தர் பயத்தினால வருகின்றார், பயப்பட்டு கிருஷ்ண பக்தியை ஆரம்பிக்கின்றார். அதை விட கொஞ்சம் உயர்ந்த நோக்கம் பார்த்தோன்னா, ஒரு செல்வத்தை அடைய வேண்டும், ஒரு பதவியை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் வருகின்ற பக்தியை செய்ய ஆரம்பிக்கின்ற. அதை விட கொஞ்சம் உயர்ந்த நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு கடமை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பக்தியை செய்கின்ற. ஆனால் அதுவும் உயர்ந்த நோக்கம் கிடையாது, அது சத்துவகுண பக்தி தான். ஆனால் அதையும் விட உயர்ந்தது என்னென்னா, ஒரு அன்பு, கிருஷ்ணர் மேலே உள்ள அன்புனால கிருஷ்ணருக்கு சேவை செய்வது, அதுதான் தூய பக்தி. ஸோ யஷ்டவ்யம் அப்படிங்கிறத ஒரு கடமை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் செய்வது ஒரு சத்துவகுண பக்தி. அதுக்கப்புறம் இன்னொரு கருத்து என்னென்னா, முக்தியை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் பக்தியை செய்வது, அதுவும் சத்துவகுண பக்தி. முக்திங்கிறது இது 5 வகையான முக்தியும் குறிக்கின்றது. சாயுஜ்ய முக்தியை மட்டுமல்ல, மற்ற 4 முக்தியையும், வைகுண்டத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துடன் பக்தி செய்தாலும் அதுவும் சத்துவகுண பக்தி தான். சாலோக்கிய முக்தி, சாருஷ்டி முக்தி, சாமீபிய முக்தி, சாரூபிய முக்தி, இதெல்லாம் வைகுண்டத்துக்கு சென்று அந்த நோக்கத்துடன், ஆனால் வைகுண்டத்துக்கு சென்று சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த நோக்கத்துடன் செஞ்சாங்கன்னா அது தூய பக்தி. ஆனால் வெறும் இந்த உலகத்திலேருந்து விடுபட்டு வைகுண்டத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற நோக்கத்துடன் செஞ்சோன்னா அது வெறும் சத்துவகுண பக்தியில் இருக்கு. கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையிலிருந்து, அந்த ஆசை இல்லாமல் வெறும் வைகுண்டத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் பக்தி செய்தோன்னா அது சத்துவகுண பக்தி. ஏன்னா இந்த எல்லா நோக்கங்களையும் பார்க்கும் பொழுது, பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும், அல்லது நம்மளுடைய கடமைகளை பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், அதுவே பக்தி, அல்லது பக்தி செயல்களை ஒரு கடமை அப்படிங்கிற கண்ணோட்டத்துடன் செய்ய வேண்டியது, அல்லது முக்தியை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் செய்வது, இந்த எல்லா நோக்கத்திலையும் பார்த்தோன்னா அதுலேயும் பிருத்தக் பாவ, இந்த செப்பரேட்டிஸ்ட் மைண்ட் செட், அந்த மனநிலை இருக்குது. பிருத்தக் பாவ அப்படிங்கிற வார்த்தை இந்த ஸ்லோகத்திலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த எல்லா நோக்கங்களும் பார்த்தோன்னா கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த நோக்கத்திலிருந்து வேறுபட்டது. அதனால் இதுவும் தூய பக்திக்குள்ளே அடங்கலை. அதனால் இதுவும் சத்துவகுண பக்தி அப்படின்னு சொல்கிறேன். அதனால் அதுக்கப்புறம் கடைசியில் கபிலதேவர் அவரும் தூய பக்தியினுடைய இலக்கணத்தை கொடுக்கிறார். இந்த இலக்கணம் ரூபகோஸ்வாமி கொடுத்த அதே இலக்கணத்தில் உள்ள அதே கருத்துக்கள் இதுக்குள்ளே அடங்கியுள்ளது. மத்குண ஸ்ருதிமாத்திரேன மயி சர்வ குஹாஷயே மனோகதிர் அவிச்சின்னா யதா கங்காம்பசோம்புதௌ லக்ஷணம் பக்தி யோகஸ்ய நிர்குணஸ்ய குதாகிருதம் அகைத்து அவ்யவஹிதா யாபக்தி புருஷோத்தமே. ஒருத்தருடைய மனது என்னை பற்றி, என்னுடைய தெய்வீகமான குணங்களை கேட்பதன் மூலமாக ஒருத்தருடைய மனது எந்தவித தடை இல்லாமல் இயற்கையாக நிரந்தரமாக பகவானை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் தூய பக்தியை கடைபிடிக்கின்றார். எப்படி ஒரு கங்கை கங்கோத்திரியிலிருந்து தோன்றி கடைசியில் கங்காசாகரில் கலக்கின்றது. ஆனால் வழியில் பலவிதமான தடங்கல்கள், ஆனால் எந்த தடங்கல்களையும் பொருட்படுத்தாமல் கங்கை அந்த கங்காசாகரில் போய் கலக்கின்றது. அதே மாதிரி தூய பக்தியினுடைய குணம் என்னென்னா, வாழ்க்கையில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் அந்த தடங்கல்கள்னால பாதிக்கப்படாமல் அவருடைய பக்தி தொண்டு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அந்த தூய பக்தி கிருஷ்ணருடைய குணங்களை, லீலைகளை கேட்பதனால அவருக்கு கிருஷ்ணர் மேலே ஒரு அன்பு ஏற்பட்டு அந்த கிருஷ்ண பக்தியை தொடங்குகின்றார். எப்படி அகைத்துகி அவ்யவஹிதா, அகைத்துகி எந்தவித உள்நோக்கம் இல்லாமல்,
அப்படின்னா அந்த சத்துவகுணத்தில் உள்ள உள்நோக்கம், ரஜோகுணத்தில் உள்ள உள்நோக்கம், தமோகுணத்தில் உள்ள உள்நோக்கம், இந்த எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் அவ்யவகிதா எந்த தடைகள் இல்லாமல் செய்யப்படுகின்ற பக்தி வந்து தூய பக்தி அப்படின்னு கபில தேவர் இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் கொடுக்குறார். ஸோ இந்த மாதிரி இதுலேயும் பல இது இருக்க நம்ம சாரமான எல்லா கருத்துக்களையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப உயர்ந்த விஷயங்களாக நமக்கு தெரிகின்றது. ஏன்னா நம்ம வந்து தொடக்கமற்ற காலத்திலிருந்து அனாதி காலமாக வந்து நம்ம பல ஆசைகள் நம்மளுடைய முந்தின ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் பல பழக்கங்கள், அதனால் நம்ம வந்து நம்மளுடைய சுயநலத்துக்காக சில விஷயத்தை வேண்டுவது வந்து நம்மளுடைய இயற்கையாக இருக்கின்றது. ஆனால் தூய பக்தி வந்து ஒரு கம்ப்ளீட் பேரடைம் ஷிஃப்ட், நம்மளுடைய வாழ்க்கையிலேயே அனுபவிக்காத ஒரு 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 புதுமையான விஷயம், கிருஷ்ணருக்காக மட்டும் செய்யப்படும் விஷயம். ஸோ நம்ம இதுவரைக்கும் எல்லா செயல்களும் செய்யும்போது நம்மளுடைய சில உள்நோக்கமும், மற்றவங்களுக்காக செஞ்சாலும் நம்மளுடைய உள்நோக்கமும் இருக்குது. உபநிஷத்துக்குள்ளேயும் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கணவன் மனைவிக்காக செய்கிறதும் அது உண்மையிலே அவருடைய மனைவிக்காக சில சேவை செய்தாலும் அதுலேயும் அவருடைய உள்நோக்கமும் இருக்குது. மனைவி கணவனுக்காக சேவை செய்கின்றார், அப்படி இருந்தாலும் அதுலேயும் அந்த மனைவிக்கும் சில தன்னுடைய ஒரு உள்நோக்கம் இருக்குது. அல்லது ஒருத்தர் எவ்வளவு சமூக சேவையில் ஈடுபட்டாலும் அதுலேயும் அவருக்கான ஒரு சுயநல உள்நோக்கமும் இருக்குது. அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம எல்லா மனிதர்களையும் பார்க்கும்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய சில உள்நோக்கத்துக்காக நம்ம வந்து செயல்பட்டே நம்ம வந்து பழக்கப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த தூய பக்தி அப்படிங்கிற இந்த ஒரு கருத்தை வந்து ஒரு விசித்திரமாக, ஒரு புதுமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து நடைமுறையில் கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு வந்து நினைக்கலாம். ஆனால் இது வந்து வெறும் கற்பனையாக ஒரு புஸ்தக ரூபத்தில் உள்ள அறிவு மட்டும் கிடையாது, இது நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயந்தான். ஒருத்தர் தூய பக்தி கிருஷ்ணருக்காக மட்டுமே செய்யும் பொழுது அவரே எதிர்பார்க்காம விதமாக கிருஷ்ணர் வந்து அந்த பக்தருடைய மனசில் மிக உயர்ந்த ஆனந்தத்தை வந்து நிரப்புகின்றார். அதனால தான் அந்த தூய பக்தியினுடைய சிறப்பு அம்சங்களை பார்க்கும் பொழுது அதுதான் அந்த 6 சிறப்பு அம்சங்கள் பக்தி ரசாமிரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லோரும் வந்து உலகத்தில் வந்து ஆனந்தத்தை வந்து மகிழ்ச்சியை தேடுகின்றோம். ஆனால் இந்த தூய பக்தியினால் வருகின்ற மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது இது வந்து சம்சாரத்தில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆனந்தத்தை விட மிக உயர்ந்த ஆனந்தம். இதை பற்றி நம்ம பார்த்தோன்னா இது ஒரு தனி வகுப்பு. என்ன இந்த மோக்ஷ லகு தாக்குறது அதுன்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் உள்ள ஆனந்தங்களை வந்து பட்டியல் போட்டு தைத்திரிய உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷ்ய ஆனந்த, தேவானந்த, தேவகந்தர்வானந்த அப்படின்னு பல பட்டியல் சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் தூய பக்தியினால் வருகின்ற ஆனந்தங்கள், கைவல்ய ஆனந்தம், அதை பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து இன்னொரு டாபிக், நம்ம ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஆனால் என்ன கடைசி கருத்து சொல்ல விடுறேன்னா, இந்த தூய பக்தி அப்படிங்கிற கருத்து வந்து ஒரு புதுமையான வெறும் ஒரு புத்தக ரூபமான கருத்து அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. இது வந்து நம்ம எல்லாராலையும் கடைப்பிடிக்க மூடிய கருத்து தான். நம்ம சாதனா பக்தியில் இருந்தாலும் இந்த தூய பக்தியை கடைபிடிக்க முடியும். ஏன்னா தூய பக்தி வந்து எந்த நிலைக்கும் அப்பாற்பட்டது. எப்படி கிருஷ்ணர் சுதந்திரமானவரோ தூய பக்தரும் சுதந்திரமானவர். அப்போ நம்ம வந்து பல குறைகளோடு இருந்தாலும் இந்த நிலையில வந்து தூய பக்தியை கடைபிடிக்க முடியும். அல்லது அப்படி இருந்தாலும் பாகவதம் வந்து அப்படியும் ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய மனசில் சில ஆசைகள் ரொம்ப அடர்த்தியாக இருந்தாலும் அப்படி இருந்தாலும் பாகவதம் வந்து ஒருத்தருக்கு வந்து ஊக்கம் கொடுக்கின்றது. பல ஆசைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து கிருஷ்ணருக்கே பக்தி செய்யுங்கள் அப்படின்னு கிருஷ்ண பக்தியை வந்து ஏற்படுத்தி கொள்வதற்கு, அதை கடைபிடிப்பதற்காக உற்சாகப்படுத்துகின்றது. பல ஆசைகள் இருந்தாலும் கிருஷ்ண பக்தியை ஒருத்தர் வந்து கவனமாக கடைபிடிப்பதன் மூலமாக காலப்போக்கில் அந்த ஆசைகளிலிருந்து தூய்மை அடைந்து அவர் வந்து உயர்ந்த நிலைக்கு வருகின்றார். அதனால் இந்த தூய பக்தியை கொடுப்பதற்காகத்தான் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். ஸ்ரீல பிரபுபாதர் வந்து தன்னுடைய புஸ்தகங்களை வந்து எழுதி
இந்த தூய பக்தியை வந்து பரப்பினார். ஸோ இது வந்து மிக இந்த தூய பக்தியான பாதை வந்து மிக அரிதான பாதை. அதை தான் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், மனுஷ்யானாம் சகசிரேஷு கஷ்டித் எததி சித்தையே எததாம் அப்பி சித்தானாம் கஷ்டின்மாம் வேதி தத்துவதா. 1000 கோடிக்கணக்கான ஒருத்தர் தான் இந்த தூய பக்தியை கடைபிடிக்கின்றார். இது ரகசியமான பாதை அப்படின்னு இதை பற்றி பல இடத்துல கிருஷ்ணர் பகவத்கீதையில் பாகவதத்தில் புகழ்ந்து பேசுகின்றார். ஹரே கிருஷ்ணா. ஸோ 8:30 மணிக்கு முடிக்க வேண்டியது ஆல்ரெடி 8:50 ஆயிடுச்சு. ஹரே ஞான கர்மா தியானம். இந்த 3 சத்துவகுண பக்தி, ரஜோகுண பக்தி, தமோகுண பக்தி, இதில் வந்து குறிப்பாக ஆசைகளின் அடிப்படையில் எப்படி மற்ற ஆசைகளுடன் ஒருத்தர் பக்தியை பண்ணுகின்றார் அப்படின்னு அதை வந்து மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருக்கு.